ஒவ்வொரு வாரமும் ஆண்டவராய் இயேசு சுகமாக்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கேள்வியின் அடிப்படையில் அற்புதங்களை குறித்து நாம் பேசுகிறோம். ஆண்டவர் கேட்ட முதலாவது கேள்வி என்ன? நான் உனக்கு என்ன? எல்லாம் மறந்துட்ட மாதிரி இருக்கிறீங்களே, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாரிடத்துல கேட்டாரு? அதாங்க பாச தெரியல, நோட்டை பார்த்து சொல்றேங்க. பர்த்திமை குருடனை பார்த்து கேட்டா. யாரை பார்த்து கேட்டாரு? பர்த்திமை குருடனை பார்த்து. அவன் என் கண்கள் பார்வையடைய வேண்டும் என்று நான் தேவனை சுகமாக்கினார். இரண்டாவது கேள்வி யாரிடத்தில் கேட்டார்? பிசாசு பிடிச்ச பொண்ணுட்டையா? சொல்லுங்களேன். பெரும்பாடு. என்ன பாடு? ஆமாம், அதுதான் வார்த்தையே இல்லை விவரிக்கிறதுக்கு அந்த அம்மாவுடைய பாட. அதனால ஆண்டவர் பெரும்பாடுன்ட்டார். பெரும்பாடு எத்தனை வருஷம் பெரும்பாடு உள்ளவளாக இருந்தால் அவளை பார்த்து என்ன கேள்வி கேட்டார்? என் வஸ்திரங்களை தொட்டது யார்? கர்த்தர் அவளை அற்புதமாய் சுகமாக்கினார். இன்றைக்கு மூன்றாவது கேள்வியை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆண்டவர் மார்த்தாளிடத்துல ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று இயேசு கூறினார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எங்கு சொன்னார் என்றால் ஒரு கல்யாண வீட்டில் சொல்லவில்லை, அல்லாவிட்டால் வேறொரு கொண்டாட்டத்தின் இடத்தில் சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு இந்த மறுக்க முடியாத மறக்க முடியாத ஆணித்தரமான சத்தியத்தை தைரியமாய் சவாலிட்டு கல்லறையிலே சொல்லுகிறார். அதுவும் செத்து போய் 4 நாட்களாகி புதைத்து நாறிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய கல்லறைக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஒருவன் என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அந்த தில்லு, அந்த தைரியம் இந்த உலகத்தில் எந்த மத தலைவருக்கும் கிடையாது. இந்த தில்லு, அந்த வார்த்தை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாலும் எந்த வேறொரு காரியத்தினால் சொல்லவே முடியாது. என் ஆண்டவராய் இயேசு ஒருவர் மட்டுமே கூறின இந்த உறுதியுள்ள வார்த்தைகள், ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் மறியாமல் இருப்பான், என்னை விசுவாசிகன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆணித்தரமாய் அறைகூவல் விட்டவர், சவால் விட்டவர் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சவால் விட்டது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நிரூபித்து காண்பித்தவர் அவர்தான். 4 நாளாய் கல்லறையிலே புதைந்து கிடந்த ஒரு மனிதனை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் மரித்து போய் பிரேத சிலைகளால் சுற்றப்பட்டிருந்த கல்லறையில் ஒரு குகைக்குள் வைக்கப்பட்டிருந்த அந்த லாசரு இயேசுவின் சத்தத்தை கேட்டவுடனே குகைக்குள்ளிருந்து எட்டி குதித்து குதித்து, கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த இயேசுவின் ஒரே வார்த்தையினால் அந்த கல்லறையின் குகையிலிருந்து வெளியே வந்து உயிரோடு நின்றான். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மாறாத வல்லமை. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பது மட்டுமல்ல, அவரே கல்வாரி சிலுவையில் மனுமக்களின் பாவங்களுக்காக சிலுவிலே மரித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரித்த சரீரம் சிதைந்து ஒன்றுமில்லாத அளவிற்கு சுக்கு நூறாக உடைக்கப்பட்டிருந்தாலும் 3வது நாளிலே என்னுடைய ஆண்டவராய் இயேசு மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், சாத்தானை ஜெயித்தவராய், வெற்றி வெந்தராய் உயிரோடு கூட எழுந்து அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிர் உள்ளவராயிருக்கிறேன், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று அறிவித்தவர் தான் என்னுடைய ஆண்டவராய் இயேசு.
மரணத்தை விழுங்கியவர், மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்தவர், பாதாளத்தின் மேல் அதிகாரமுடையவர், பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். அவர் தாங்க சொல்றாருங்க, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிருள்ளவராயிருக்கேன். ஆகையால் தான் அவரால் அந்த வார்த்தை சொல்ல முடிந்தது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கேன். ஒருவன் என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு சாவே இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க சாகவே மாட்டீங்க. என்ன பாஸ்டர் இப்படி தைரியமா சொல்லிட்டீங்க? ஆமா, உனக்கு சாவே இல்லை. ஒன்று இயேசு சீக்கிரம் வரப்போறார். ஆமா, உன்னை அடக்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ இயேசுவின் வருகையில் உயிரோடு எழுதுவோம். 2, ஒருவேளை அந்த மாம்ச சரீரம் அழுகி செத்து போனாலும் உனக்குள்ள ஒரு இருக்கிற ஆவின் மனுஷன் சாகவே மாட்டான். இயேசு ஏற்றுக்கொண்டபடினால இன்றைக்கே உனக்கு நித்திய ஜீவனை தந்து விட்டார். உங்க நெஞ்ச மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற ஜீவன் அழிந்து போவதில்லை. எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் ஜீவன் மரித்து போவதில்லை. இந்த சரீரம் முழுதலாவதாக, தோல் முதலாவதாக எல்லாமே அழுகி அடக்கம் பண்ணப்பட்டாலும் நான் மரிப்பதில்லை. இந்த மண்ணான சரீரம் தான் மரிக்குமே தவிர எனக்குள் இருக்கிற இயேசுவின் ஜீவன் அது மரிக்காது. மரித்த அதே நொடியிலே நான் இயேசுவோடு கூட பரலோகத்தில் இருப்பேன். ஏனென்றால் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் மறியாமலும் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி. ஆகவே தான் அந்த ஜீவனை உடையவர்களாக நாம் பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். இயேசு அற்புதங்களை செய்து நோக்கம் என்ன? அந்த அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் இயேசுவின் பேரில் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசிக்கும்படியாக. அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஓடி போகாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதத்தை பெற்றுட்டு, ஆமா பாஸ்டர் எனக்கு வியாதி, எனக்கு ஜாம் பண்ணுங்க. ஆமாம், உனக்கு கஷ்டப்பட்டு ஜாம் பண்ணி பிசாசை துரத்தியும் வியாதியெல்லாம் சும்மான பிறகு இயேசுவின் நாமத்தில் போ. ஆமாம், சுகமானினா ஒழுங்கா சர்ச்சுக்கு தொடர்ந்து வா. அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி சொல்லுங்களேன். பாவம் செய்யாதுன்னு அதுதான் அர்த்தம். என்ன, வியாதி வந்து சுகமாச்சு, பிசாசு ஓடிச்சு, அதுக்கப்புறம் சர்ச்சு பக்கமே தலை வச்சு படுக்கலைன்னா ஆமாம், அதிக கேடானது ஒன்றும் வராமல் உனக்கு பாவம் செய்யாது. இயேசு அற்புதங்களை செய்வதற்கு காரணம், நீ அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், அவர்கள் அன்பு கூற வேண்டும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு ஜீவன் தந்த இரட்சகர் இயேசுவை கடைசி மூச்சு வரை நான் விடமாட்டேன், அவரை உறுதியாய் உண்மையாய் பின்பற்றுவேன் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த அற்புதங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் ஆண்டு அநேக அற்புதங்களை செய்கிறார். பல அற்புத சாட்சிகளை கேட்கிறோம். கட்டிகள் மறைகிறது, கேன்சர்கள் சுகமடைகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, வியாதிகள் நீங்கிறது. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு ஜீவனோடு இருக்கிறார். நான் செத்து போன ஒரு இயேசுவை ஆராதிக்கவில்லை, நான் ஆராதிக்கிற இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் கிரியை செய்கிறார். பக்கத்துக்கு மேல கையை வச்சு இன்னைக்கும் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் நான் ஆராதிக்கிற அந்த இயேசுவின் ஜீவனின் வல்லமை உனக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு நீ வீட்டுக்கு போகும் பொழுது, ஆராதனை முடித்து நீ செல்லும் பொழுது, நீ வியாதியோடு அல்ல, வந்தமாய் அல்ல, பலவீனத்தோடு அல்ல, வியாதியோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, பிரச்சனையோடு அல்ல. இயேசு இந்த இடத்தில் இருக்கிறபடினா நீ விடுதலையாக்கப்பட்டவனாய், சுகமாக்கப்பட்டவனாய், ஆரோக்கியம் பெற்றவனாய், நீ மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்ல போகிறாய். நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை சத்தியம். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற இயேசு இங்கே இருக்கிறார். இங்கே அவருடைய உயிர்த்தெழும் வல்லமை உணர்கிற இந்த பலிபீடத்தில் அவருடைய உயிர்த்தெழும் வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதியோடு, எப்பேற்பட்ட பிரச்சனையோடு வந்திருந்தால் இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக அந்த ஜீவனுள்ள கரம், உயிரோடு எழுந்த இயேசு வல்லமையுள்ள கரம் நிச்சயமாய் என்னை தொடும். உடைய ஹார்ட்டை கர்த்தர் சுகமாக்குவார், உடைய லங்ஸை கர்த்தர் சுகமாக்குவார். நீ மரிப்பதில்லை. உனக்கு டாக்டர்கள் டேட் கொடுத்திருக்கலாம், ஆனால் நான்
நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்று இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிற மகிமை அடைந்த தேவகுமாரனாகிய இயேசு மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், பாதாளத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். உன் சரீரத்தை தொட்டு நீ சுகமாகு, நீ சுகமாகு. நீ இன்னைக்கு கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், பலவீனத்தை நீ சுகமாக்கப்பட்டாய். உன் கட்டுகளை அவிழ்க்கிற இயேசு இங்கே வந்திருக்கிறார். உன் பிரேத குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற இயேசு இங்கே வந்திருக்கிறார். அப்படி உயிர்ப்பின் வல்லமை உனக்குள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும், ஓ ராமா ஷாக்காலபா, இப்பொழுது இயேசுவின் வல்லமை உணர்கிற. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு கூட உன் கையை உயர்த்தி எங்கிருந்தாலும், என்ன சிக்னஸோடு இருந்தாலும், அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, அதே இயேசு இன்றைக்கு உன் நடுவே கடந்து வந்திருக்கிறார். உன்னை தொடுவார், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உன்னை சுகமாக்குவார். அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துக்கு கை குடிச்சுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற விசுவாசம். முதலாவதாக அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற விசுவாசம். அவள் வாழ்வில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலாவது அதை இயேசுவிடத்தில் சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? கை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் முதலாவது உடனே இயேசுவிடம் ஓடி போய் சொல்லுவேன். அதுதாங்க ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிய வேண்டிய சத்தியம். உனக்கு பிரச்சனை வந்தா கலங்காத, உனக்கு பிரச்சனை வந்தா பயப்படாத, ஐயோன்னு சொல்லாத. ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனை வந்து விட்டது, எப்படி சமாளிப்பேன்னு சொல்லாத. உனக்கு எப்பொழுதெல்லாம் அவனுடைய வாழ்வில் பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு சூழ்நிலை வருகிறதோ உடனே அவரை நோக்கி அபயமிடு. இயேசுவே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். கையை வைத்து சொல்லுங்க. உம்மை இல்லாமல் வேறு யார் எனக்கு உண்டு? உம்மை தவிர வேற யார் மேல நம்பிக்கை வைத்துக்கிறையா? என் ஆசையெல்லாம் நீங்க தானே, என் தேவையெல்லாம் நீங்க தானே. எனக்கு உம்மை தவிர வேற கதி இல்லை, எனக்கு உம்மை தவிர வேற உதவி இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தி பூமி படைத்த உன்னதமான தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரின் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிற உறங்குவதும் இல்லை, என்னை காக்கிற தூங்குவதும் இல்லை. என்னை கால பிரச்சனையோடு வந்திருக்கிறாயா, தேவையோடு வந்திருக்கிறாயா, கலக்கத்தோடு வந்திருக்கிறாயா, கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? இந்த பிரச்சனைக்கு பதில் என்ன, இந்த தேவைக்கு பதில் என்ன, இந்த சூழ்நிலை யார் மாற்றுவார் என்று கேட்டு வந்திருக்கிறாயா? உனக்கு நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு உதவியாக இருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். அவர் ஒரு கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறார். அவர் சொன்னார், call unto me and I will answer thee. என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு பதில் தரேன்னு சொன்னார். வேற யார் அப்படி சொல்லுங்க? இயேசு சொன்னாருங்க, நீ கூப்பிட்டு பாரு. பக்கத்துல சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாரு, ட்ரை பண்ணி பாரு. அவரையும் இவரை கூப்பிடுறதுக்கு பதிலா இயேசு. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு, இயேசு. அன்னைக்கு அந்த பத்திமேயு குருடனுடைய அந்த சத்தத்தை கேட்டு இயேசு அந்த பிஸியில நின்னவனை தொட்டால்னா, நீ ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளையாயிருக்கிறாய். நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் கட்டாயம் உன் கூப்பிடுவதற்கு இறங்கி உனக்கு பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோவான் 11:2-3 வாசிங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். லாசரு திடீர்னு சிக்காயிட்டான். என்ன சிக்னஸ்ன்னு தெரியல. சிக்னஸ்ல படுத்துட்டான். படுத்தோன்ன உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணல, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணல, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலை. உடனே 2 பேரை கூப்பிட்டு ஓடி போங்க, இயேசு 2 மைல் தூரத்தில் பெத்தாபராவில் இருக்கிறார், இடத்துல போய் சொல்லுங்க, நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான், போய் சொல்லுங்கன்னு சொன்னார்கள். உடனே அவர்கள் போய் இயேசுக்கு சொன்னார்கள், நீ சிநேகிக்கிற லாசரு. சில டைம்ல இயேசு சிநேகிக்கிறவர்களுக்கு கூட வியாதி வரும். இயேசுனிடத்துல மார்த்தாள், மரியாள், லாசரு அன்பா இருந்தாங்க. இயேசு ஒரு இடத்துல அன்பா இருந்தார். அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு தங்கினார். ஆனால் கூட
அவங்க வீட்டில் ஒரு வியாதி, ஒரு மரணம் வந்தது. இயேசுவை நேசித்தா வியாதியே வராது என்பதல்ல, வியாதி வரலாம். ஆனால் ஒரு விசுவாசத்தின் சோதனை, அந்த விசுவாசத்தின் சோதனையிலும் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உனக்கு பிரச்சனை வந்தால் கலங்காத. நீ தேவனுடைய பிள்ளை தான், ஆனால் உனக்கு பிரச்சனை வராதுன்ட்டு இல்லை, வந்தால் கலங்காத. உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை சுகமாக்கிற தேவன், உன்னை தப்பிக்கிற தேவன் ஒரு இருக்கிறார். 4ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராதபடி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்குள்ள பார்த்து சொல்லுங்க, உனக்கு வந்த கஷ்டம் உன்னுடைய முடிவுக்கானதல்ல, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவானதல்ல. This sickness is not unto death. இருந்த வியாதியில மரித்தாலும் ஆண்டவரா இயேசு முடிவை ஆரம்பத்திலிருந்து அறிந்தவர். He knows the end from the beginning. முடிவில் என்ன நடக்கும் என்பதை தெரிஞ்சனால்தான் சொன்னாரு. ஆனா அவன் வியாதியா இருக்கான், செத்து போயிட்டான், அதெல்லாம் மனுஷ பாஷை. ஆனா எனக்கு தெரியும், இந்த வியாதியின் மூலமாக என்னுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, நீ பயப்படலாம். ஐயோ காற்று பலமாய் அடிக்கிறது, ஐயோ கப்பல் மூழ்கிறது, டோன்ட் வரி. உன்னுடைய படகில் இயேசு இருந்தால் படகு மூழ்காது. கர்த்தர் ஓடோடி வந்த அந்த படகுகளை நின்று, ஏய் காற்றே இறையாது, ஏய் கடலை அமைதியாயிரு சொல்லி அதட்டுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். லாசருக்கு அதான் சொன்னார், லாசரே உனக்கு இந்த வியாதி வந்தாலும் அது உன்னுடைய மரணத்துக்கு ஏதுவானதல்ல. நீ சந்திக்கிற பிரச்சனை, உனக்கு வந்திருக்கிற போராட்டம், உனக்கு வந்திருக்கிற சூழ்நிலை, அது உன்னை கவிழ்த்து போடல. அந்த சூழ்நிலை மத்தியிலே, அந்த இருளான வேளையிலே இயேசுவோடு கூட இருக்கிறார் என்பதை பலமாய் ரூபித்து காண்பித்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காகவே தேவன் இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, தளராத, சோர்ந்து போகாத, நம்பிக்கை விட்டு விடாத. உனக்கு ஒரு அற்புதம் வரப்போகிறது. உன் சூழ்நிலையில் ஒரு அற்புதம் உனக்கு வரப்போகிறது. 2ஆவதாக, அற்புதங்களை செய்கிற விசுவாசம் தேவனை மட்டுப்படுத்தாது. அற்புதங்களை செய்கிற விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிக்கும். ஆமா, பைபிள சொல்லுகிறது, அவங்களுக்கு இயேசுக்கு செய்தி சொல்லிவிட்ட பிறகு இயேசு 2 நாள் தாமதமானாலும் நிச்சயமாய் வாக்கு பண்ணியவர் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றியே தருவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? The delay is not denial. தாமதம் என்றால் உனக்கு மறுக்கப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவருடைய தாமதத்திற்கு ஒரு காரணம் உண்டு. He knows the perfect time. He knows the best time when to do the miracle for you. அவருக்கு தெரியும் எப்போ உனக்கு அற்புதத்தை செஞ்சா அது உனக்கு சரியா இருக்குன்னு தெரியும். அதனாலதான் லேட்டான மாதிரி உனக்கு தோன்றினாலும் லேட்டல்ல, சரியான லேட்டஸ்டா வந்து உனக்கு பதில் தருவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமா, எனக்கு லேட் ஆயிடுச்சுங்க, தாமதம் ஆயிடுச்சுங்க, அன்னைக்கே செஞ்சா நல்லா இருந்துக்கும். மாத்தால் அப்படிதான் நினைச்சான். ஐயோ என் சகோதரன் வியாதியா இருந்தானே, வியாதியா இருக்கிறப்போ இயேசு வந்து நான் நல்லா இருந்திருக்குமே, இப்போ செத்து போயிட்டானே, நாரி கிடக்கிறானே, கல்லறையில வச்சாச்சு, இனி இயேசு வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னான். ஆனா என்னுடைய ஆண்டவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அவன் செத்து போய் கல்லையில வச்சு 4 நாள் ஆனாலும் என்னுடைய இயேசுவின் வல்லமை அதே வல்லமை தான். அது மாறாத வல்லமை, வியாதியை சுகமாக்குற வல்லமை, செத்தவங்களையும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. என்னமோ யாருமே செய்ய முடியாத மாதிரி டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, இனி நம்பிக்கையே இல்லை, கப்பலே மூழ்கி போச்சு, என்ன கவலைப்படுறே பிள்ளை, என் தேவனால் ஆகாது ஒன்றுமில்லை. கையை வாசைத்து சொல்லுங்க, இது அவர்கள் லேசான காரியம். மாட்டா நினைச்ச
நினைச்சா வியாதியா இருந்தாதான் சுகமாக்குவான்னு. நான் ஆண்டவர் சொல்றேன், வியாதி மட்டும் அல்ல, எப்பேற்பட்ட மரணமாயிருந்தாலும் மரித்த உடனே எழுப்புறதல்ல. மரித்து போய் 4 நாளாகி அவருடைய ஆவியும் சரீரத்தை விட்டு வேற உலகத்துக்கு போயிருந்தா கூட அந்த மரித்து போன ஆவியை திரும்ப அந்த சரீரத்தில் கொண்டு வந்து அவனை உயிரோடு எழுப்ப என் இயேசுவால் ஆகும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, என் தேவனால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உன் பிரச்சனை பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தால், உன் சூழ்நிலை பேர்பட்ட சூழ்நிலையாக இருந்தால், இன்னைக்கு எந்த விதமான மனநிலையோடு வந்திருந்தால் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். Nothing is too hard for me. என்னால் முடியாது ஒன்றுமே இல்லை, எல்லாம் என்னால் ஆகும். மூன்றாவதாக ஆண்டவராய் இயேசு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை குறித்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் விசுவாசம் தேவனுடைய வார்த்தை இப்போ நிறைவேறும் என்று அறிக்கை செய்யும். எப்போங்க? எப்போ சொல்லுங்களே சத்தமா, எப்போ? அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் விசுவாசம் என்றைக்கோ ஆண்டவர் சுகமாக்குவார் என்றல்ல, இப்பொழுது எனக்கு அற்புதத்தை செய்வார் விசுவாசி. அப்படி நம்புறவங்களா கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா சத்தமான ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கை அசைத்து சொல்லுங்க, இப்போ எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள, நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஆமென் சொல்றதுக்குள்ள இப்போ 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 அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற விசுவாசம். Now faith, now this is my hour சொல்லுங்க. இதுதான் என் மணி நேரம், இதுதான் என்னுடைய கைரோஸ் மணி நேரம். This is my time. தேவன் என்னை சந்திக்கிற மணி நேரம், தேவனை தொடுகிற நேரம். இந்த நேரம் தான் மனுஷனை தொட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உட்கார்ந்திருக்க அதே இடத்துல அந்த ஆண்டவராக இயேசு கடந்து வந்து இன்றைக்கு என்னை தொட்டு என்னை சுகமாகு. இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்தாரு. உடனே மார்த்தாள் தான் ஃபர்ஸ்ட் போய் இயேசு சந்திக்கிறா. எவ்வளவு நல்ல மார்த்தாள் பாருங்க. அவ அங்க அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, இயேசு வரான்னு கேள்விப்பட்டோன்னே உடனே ஓடி வரா. இயேசு வழியிலேயே சந்திக்கிறா. இயேசுவை பார்த்து அவர் சொல்லக்கூடிய முதலாவது காரியம் 21 அல்லது 22 சொல்லுகிறது, இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். Lord, if you had been here, my brother would not have died. அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. நான் இந்த விசுவாசத்திற்கு நேற்றைய தினத்தின் விசுவாசம் என்று சொல்லுகிறேன். என்ன விசுவாசம்? 2 நாளைக்கு முன்னாடி அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி நீர் வந்திருந்தீங்கன்னா என் பிரதர் மரிச்சிருக்க மாட்டார். நீர் இங்கே இருந்திருந்தீங்கனால் மரிச்சிக்க மாட்டோம். இங்கே வந்திருந்தீங்கன்னா மரிச்சிக்க மாட்டார். ஏன் ஆண்டவர் அங்கேருந்து சொன்னால் அவருடைய வார்த்தை அனுப்பினா சுகமாக இருக்க மாட்டானா? சிலருக்கெல்லாம் விசுவாசம் அப்படிதான் இருக்கு. பாஸ்டர் வந்து என் தலையில் கையை வச்சு 4 ஆட்டு ஆட்டி என்னை கீழே தள்ளி விட்டாருன்னா எனக்கு சுகம் கிடைக்கும். அடா விசுவாசியே, இந்த 100% விசுவாசம் உனக்கு இல்லையே. அவன் வந்தான், அவனை சொன்னே உன் வீட்டுக்கு நான் வரேன்டான்னாரு. அவன் என்ன சொன்னான்? வீட்டுக்கு வராதிங்கன்னாரு. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமா. ஆண்டவர் யாரும் உனக்கு தெரியல, அவர் வந்தாதான் சுகமா. அவர் எங்கே இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னார் சுகம் உண்டாகும். ஏமா யாரும் வந்து கையை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே சுகமாகும். ஆமாம், அவளுக்கு கூட விசுவாசம். வியாதியாக இருந்தால் தான் சுகமாக்குவார். இப்போ செத்து போயிட்டாரு, டூ லேட். செத்து போன இந்த லாசருவை ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வியாதியாக இருக்கும்போது எதாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ என்னாச்சு? போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க. மூச்சு போச்சுங்க, பேச்சு போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க. பாடி தொட்ட ஜில்லுன்னு இருக்குதுங்க. இப்போ பாடி அங்கே இல்லைங்க. பாடி எங்கே இருக்குதுங்க? இப்போ என்னங்க? டூ லேட்டுங்க. அவன் நிறைய பேர் பக்கத்தில் டூ லேட்டுன்னு தான் சொல்லிட்டுருக்கேன். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறியா? இனி ஒன்றும் ஆக சான்ஸே இல்லைங்கிறியா? உனக்கு தான் கர்த்தர் அற்புதம் முதலாவது செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நம்பிக்கை இல்லை, இனி ஆகிருக்க வழியே இல்லை. எல்லாம் சாப்டர் க்ளோஸ், டோர் க்ளோஸ், எவ்ரிதிங் க்ளோஸ். வயசாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, டாக்டர் ரிப்போர்ட் முடியாது, அவ்வளோதான், டைம் குறிச்சாச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் முடிஞ்சதுன்னு சொல்ற வரைக்கும் அது முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் அதிகாரமுடைய இயேசு உடைய வாழ்க்கையில முடிஞ்சிச்சுன்னு சொல்லாத வரைக்கும் அது முடியல. இப்பதான் ஆரம்பிக்க போகுது. பக்கத்துக்கு கை கொடு சொல்லு, இனிதான் உனக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறது. எல்லாம் முடிஞ்சு நினைச்சியா? இன்றைக்கு இயேசு உனக்கு ஒரு புதிய துளிரை என் வாழ்க்கையில் விட போகிறார். உன் பிசினஸ் தொழிற்க போகிறது, உன் குடும்ப வாழ்க்கை தொழிற்க போகிறது, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் துளிர்க்க போகிறது, நம்பிக்கை துளிர்க்க போகிறது, அற்புதம் துளிர்க்க போகிறது, ஆசீர்வாதம் துளிர்க்க போகிறது. என்றால் இயேசு வந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அவர் மார்த்தாள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிங்க 22 23 வாசிங்க. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் சொல்லுங்க. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்பொழுதும் நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது சொல்லுங்க. எப்பொழுது கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்பொழுது இதே நிமிடத்தில் நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். Not tomorrow, not later, now. Faith is now. விசுவாசம் என்றால் இப்பொழுது. ஆகவே தான் மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, உயிர்த்தெழுதலின் நாளில் அல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். I am the resurrection. நானே உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை அது கடந்த காலத்தை குறித்து சொல்லவில்லை, அது எதிர்காலத்தை குறித்து சொல்லவில்லை, அது பிரசன்ட் டென்ஸ். இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ நான் உயிர்த்தெழுதலா இருக்கிறேன், இப்போ நான் ஜீவனா இருக்கிறேன். இப்போ நீ என்னை விசுவாசிக்கிற இந்த நொடி பொழுதிலே என்னுடைய சரீரத்திலிருந்து உனக்குள்ளாக ஒரு ஜீவன் கடந்து வரும். என்னுடைய சரீரத்திலிருந்து அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி வந்து அவன் செத்து போண்டா கூட அவனை நான் உயிரோடு கூட எழுப்புவேன். ஏனென்றால் எனக்குள்ளே நான் தான் உயிர்த்தெழுதல். அந்த கடைசி நாள உயிரோடு எழுப்பல் மட்டுமல்ல, இப்பவே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் இருக்கிறபடினாலே, நானே உயிர்த்தெழுதலா இருக்கிறபடினாலே, ஒருவன் என்னை விசுவாசித்தால் நீ அவனுக்காக என்னை விசுவாசித்தால் இன்றைக்கு செத்து போன அந்த லாசருவை நான் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவனின் வல்லமை வேற, உயிர்த்தெழுதலின் வல்லமை வேற. சுகமளிக்கும் வல்லமை வேற, உயிர்த்தெழுதலின் வல்லமை வேற. ஜீவனின் வல்லமைனா ஐ எம் லைஃப், எனக்குள்ள ஜீவன் இருக்குது, ஆனால் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். எனக்குள்ள ஜீவன் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வியாதி இருக்குது, கொஞ்சம் ஒரு நோய் இருக்குது, கொஞ்சம் பலவீனம் இருக்குது. ஆனால் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படல. நொண்டி நடக்கிறேன், காது அறகுறையாக கேட்குது, அல்லது கண் பார்வை சரியாக தெரியல. ஜீவன் இருக்குது, ஆனால் அறகுறையாக இருக்குது. அதை ஆண்டவர் சுகமாக்குறார். அதுக்கு பேர் தான் ஜீவனின் அதிபதி. அவருடைய ஜீவன், அவருடைய ஜோயே ஜீவன் உனக்குள் இறங்கினால் உன் சரீரத்தில் இருக்கிற குறைகளை மாற்றி உன்னை சுகமாக்க வல்லவர். நான் வெறும் ஆண்டவர் நான் ஜீவன் சொல்லியிருந்தா போதுமா இருந்திருக்கேன். நான் ஒரு ஜீவன் சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 47 முறை வருகிறது. கிரேக்க வார்த்தை அனஸ்டிசியாஸ்ன்னு சொன்னால் என்ன? அந்த உயிர்ப்பின் வல்லமை, அது வித்தியாசமான வல்லமை, அது ஜீவனின் வல்லமை விட பெரிய வல்லமை. அதாவது ஜீவன் மரித்து விடும், ஜீவன் இல்லாமற் போகும், ஆனால் உயிர்ப்பின் வல்லமை மரணத்தை விழுங்கி அந்த மரணத்தின் மேல் அதிகாரமுடைய வல்லமை தான் ஜீவனின் வல்லமை. உயிர்ப்பின் வல்லமை ஜீவனின் வல்லமை விட பெரிதான வல்லமை. உயிர்ப்பின் வல்லமை என்றால் என்ன? உயிர்ப்பின் வல்லமை என்றால் ஏதாவது செத்து போயிருந்தா, எதுக்காவது ஜீவன் இல்லாமல் இருந்தா, ஏதாவது ஒன்றுமே இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அந்த இடத்துல உயிர்ப்பின் வல்லமை சென்று மரித்து போனதை உயிரோடு எழும்ப செய்யக்கூடிய வல்லமை தான் உயிர்ப்பின் வல்லமையா இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா?
எனக்கு அந்த உயிர்ப்பின் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. உயிர்ப்பின் வல்லமை என்றால் என்ன? மரித்து போன எதுவாக இருந்தாலும், மரித்து போன சரீரத்தின் அவயவமா இருக்கலாம், மரித்து போனோட கிட்னியா இருக்கலாம், மரித்து போனோட கற்பமா இருக்கலாம், மரித்து போனோட சொப்பனமா இருக்கலாம், மரித்து போனோட காது செவிடா போய் என்னை காது கேட்காதுன்னு சொல்லி இருக்கலாம். மரித்து போன எந்த அவயவமா இருந்தாலும் அது இயேசுவோடு கூட டச் பண்ணிட்டா, இயேசுவை தொட்டு விட்டால், இயேசுக்குள் இருக்கிற அந்த உயிர்ப்பின் வல்லமை மரித்து போன அந்த அவயத்துக்குள் இறங்கி வந்து, மரித்து போய் எவ்வளவு நாளாக இருந்தால் அதை இயேசு உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் அந்த உயிர்ப்பின் வல்லமை. என்னுடைய காது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக செவிடாய் போய் விட்டது. எல்லா டாக்டர்கிட்ட போனேன், கோவை ஆஸ்பத்திரிக்கு போனேன். அந்த டாக்டர் மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் என் காதை செக் பண்ணிட்டு, உங்களுக்கு காதே கேட்காது, போய் காதில் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. போய் காந்திபுரத்தில் ஒரு ஹியரிங் எய்ட் சென்டரில் போய் காதெல்லாம் டெஸ்ட் பண்ணேன். என்னென்னமோ கம்பியெல்லாம் வச்சு காதை அடித்து பார்த்தாங்க, ஒரு சத்தம் கேட்கல. உங்களுக்கு பெர்மனண்ட்டாக இயர் டேமேஜ் எழுதி கொடுத்தாங்க. அவ்வளோதானே. எனக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட வந்தேன், ஐயா டாக்டர்லாம் அப்படி காது எனக்கு கேட்காது, வாழ்நாளெல்லாம் காது கேட்காதுன்ட்டாங்க. நான் ஒரு செவிட்டு பாஸ்டராக இருக்க விரும்பல. பிள்ளைகள்லாம் கிட்ட வந்து எனக்கு எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படின்னு கேட்டா, இந்த பாஸ்டருக்கே காது கேட்கல, இவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ண எனக்கு எங்க வியாதி சுகமான்னு போயிடுவாங்க. இயேசுவே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், என் காதை தொட்டு என்னை சுகமாக்குவீராக என்று கேட்டேன். என் கை மேல கையை வைத்து ஜெபம் பண்ண, இயேசு என் காதை அற்புதமாய் திறந்தார். இப்போ நீங்க குசு குசுன்னு பேசினா கூட எனக்கு காது கேட்கும். ரெண்டு காது நல்லா கேட்கிறது. ஏனென்றால் காதையே கேட்காதுன்னு சொன்ன காதை மரித்து போன அந்த செவித்திறனை உயிர்ப்பித்த இயேசு இன்றைக்கு உன் காதை தொட வல்லவர். இன்னைக்கு செவிட்டு காதோடு வந்திருந்தால் உன் காதை தொட்டு சுகமாக்க வல்லவர். 30 நாள் கம்யூனியன் நடந்த பொழுது ஒரு அம்மா சாட்சி கொடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய காதுல எப்போதும் கோயிங்னு சத்தம் வந்துட்டே இருக்குமாமா, காது சரியா கேட்காதாமா, காதுல பிரச்சனை இருந்துச்சாமா. நான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன், மல்கூஸ் என்கிற வேலைக்காரனுடைய காதை பேதுரு வெட்டினான். ஆனால் இயேசு அந்த வெட்டின காதை எடுத்து மீண்டும் அவனுக்கு ஒட்ட வைத்து அவனுடைய காதை சுகமாக்கினார். இன்றைக்கு இயேசு உனக்கு அற்புதம் செய்வான். பிரசங்கம் பண்ண அந்த அம்மாவுக்கு நான் கை கூட வச்சு ஜெபம்ல அந்த அம்மா அந்த வார்த்தை நம்பினாங்க. ஆண்டவரே மல்கூஸ் என்கிற வேலைக்காரனுடைய காதை நீ சுகமாக்கினார், இன்றைக்கு என் காதை சுகமாக்க வல்லவர் என்று அந்த காதில் கை வைத்தாங்க. அந்த நிமிடத்திலே இயேசு அந்த காதில் வந்த அந்த ரிங்கார சத்தத்தை நிறுத்தி அந்த அம்மாவுடைய காதை தொட்டு சுகமாக்கினார். அந்த இயேசுக்கு நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லலாமா? நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, இன்றைக்கு அதே இயேசு நடுவே உலாவி கொண்டிருக்கிறார். உடைய சரீரத்தில் எந்த அவையும் மரித்து போயிருந்தாலும், எது செயல்படலன்னு சொல்லியிருந்தாலும், டாக்டர் இதோட இது செயல்படாது, இனி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால், எங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னால், நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கம் பண்ணுகிற டாக்டர் இயேசு உன் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவர், உனக்காக ஜீவனை தந்து என் ரத்தத்தை சிந்தனபடினால் நான் உன்னை குணமாக்கிற கர்த்தர். I am the Lord that healeth thee. I am the Lord that healeth thee. எவ்வளவு நாள் செத்து போயிருந்தாலும், எவ்வளவு நாள் யார் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும், நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவின் வல்லமை, அந்த உயிர்ப்பின் வல்லமை இன்றைக்கு சரீரத்துக்குள் இறங்கி வந்து எது செயல்படவில்லையோ, எது ரிப்பேர் இருக்கிறதோ, எது பழுதடைந்திருக்கிறதோ அதை சுகமாக்க அவருடைய வல்லமை இங்கிருந்து கடந்து போகிறதுங்க. அநேகரை தொடுதுங்க, மலட்டு கற்பத்தை தொடுதுங்க. ஆமாங்க, உங்க செவியை தொடுது, உங்க கண்ணை தொடுது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹீலிங் மிராக்கிள்ஸ் be released, be released, be released in the name of Jesus. healing, healing வருகிறது. பெற்றுக்கொள். அற்புதங்கள், அற்புதங்கள். உயிர்ப்பின் வல்லமை என்னங்க? எலிசா ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி, 16 அற்புதங்களை செய்தவர். அவர் கடைசியில் அவரே வியாதிப்பட்டு செத்து போயிட்டார். அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவரை அடக்கம் பண்ண பிறகு யுத்தத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. யுத்தத்துக்கு போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். நாமளே யுத்தத்துக்கு போகிறோம், செத்த பிரயத்தை எங்கடா தூக்கிட்டு போகிறது? இவனை அடக்கம் பண்ணுறக்கு இப்போ குழி தோண்டி அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பார்த்தாங்க, கல்லர் இருந்துச்சு, எலிசாவோட கல்லர்.
அவர் செத்து போய் ரொம்ப நாளாச்சு. இப்போ நம்ம ஒரு கல்லறையில் எத்தனையோ பாடி அடக்கம் பண்ணுறோமில்ல, அது மாதிரி எலிசாவோட கல்லறையில் இன்னொரு ஆளை போட்டுலாம். அவர் தான் செத்து போயிட்டாரு, அவர் யார் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த செத்து போன மனுஷனை அந்த எலிசாவுடைய கல்லறையில் போட்டாங்க. போட்டோன்னு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? செத்து போனவனை, செத்து போன ஒரு தீர்க்கதரிசியோடைய கல்லறையில் போட்டோன்னு செத்து போன உயிரோடு இருந்துச்சுட்டான். எல்லாம் ஆச்சரியப்பட்டான் பார்க்குறான். இவனே செத்து போயிட்டான், நல்லா போட்டோம், இவனுக்கு எப்படிடா உயிர் வந்தது? காரணம், அந்த எலிசா தீர்க்கதரிசி செத்து போனால் செத்து போன அந்த தீர்க்கதரிசின் எலும்புகளுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை பற்றி எறிந்தபடினாலே மரித்து போன ஒரு சரீரம் அந்த எலிசாவுடைய சரீரத்தை பட்ட மாத்திரத்தில் அவன் உடனே சுகமானான். நான் நம்புகிறது என்னவென்றால், இன்றைக்கு அதே இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய சரீரத்தில் இறங்கி வந்தோம். இந்த மாதிரி காலையில் யோசிச்சிருந்தேன், கற்பனை சக்தி இது. இயேசு மட்டும் உயிரோடு எழும்பலை, அவர் கல்லறையில் இருந்தால்தான் இன்னைக்கு அவருடைய கல்லறையில் யாராவது கொண்டு போய் போட்டிருந்தாங்கன்னா அவங்க உடனே சுகமாக இருப்பாங்க. அதை பார்த்துருக்கிற யூத ரோம போர்சவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? யூத அதிகாரிகள், இந்த சரீரம் ஒரு அற்புத சரீரம், இப்போ யாரெல்லாம் இயேசுன்னு சரீரத்து மேலே கொண்டு வந்து உங்கள் பாடி அடக்கம் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் $1000 இருப்பாங்க. யாரெல்லாம் உயிரோடு எழுந்தோமோ எல்லாம் கொண்டு போய் அவருடைய சரீரத்து மேலே போட்டிருப்பாங்க, அவரெல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார். அதனால தான் இயேசு சரீரத்தை வச்சு யார் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் கல்லறையும் காலி. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு உயிரோடு எழுந்தபடினால யார் அவரிடத்தில் வந்தால் அவளை தொட்டு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனமாயிருக்கிறேன், ஒருவன் என்னை விசுவாசித்தார் அவன் மரித்தாலும் பிழைப்பான். மரியாமல் இருக்கிறான், மர்த்தாலே நீ இதை விசுவாசிக்கிறாயா? Do you believe this? Do you believe this? மார்த்தா, ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் சொன்னா. வாசிங்க இந்த வசனத்தை. 20. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். மார்த்தாள் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். எஸ் லார்ட், ஐ பிலீவ் நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து. என்ன ஒரு அருமையான வெளிப்பாடு பாருங்க, என்ன ஒரு அருமையான அறிக்கை பாருங்க. You are the Son of God. You are the Messiah. You are the one to come. அழகா சொல்ற. பேதுரு சொன்னார் அதே வார்த்தையை. பேதுருட்ட கேட்டா என்ன யாருன்னு சொல்றாங்க? நீ தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார். அதே வெளிப்பாட்டை மார்த்தாள் பெற்றுக்கொண்டு சொல்கிறார், நீ சாதாரணமானவர் அல்ல, நீ ஜீவனுள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவகுமாரன், நீ மேசியா. உம்மிடத்தில் வல்லமை உண்டு, உம்மிடத்தில் அதிகாரம் உண்டு, உம்மிடத்தில் சுகமளிக்கிற வல்லமை உண்டு. ஐ பிலீவ் இன் யூ. கையை வைத்து சொல்லுங்க, ஐ பிலீவ் இன் யூ. நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் என்னை சுகமாக்க முடியும், நீர் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். யூ ஆர் காட் தி மெசாயா. நீ சாதாரண ஆண்டவர் இல்லையா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமாம், நிறையா டைம் நமக்கு மென்டல் அசன்ட்டு தான் இருக்குது. மார்த்தாள் கூட அந்த மூல அறிவு தான் இருந்துச்சு, மேசியா தேவகுமார். ஆனால் அந்த செயல் அறிவில், ப்ராக்டிக்கல் நாலேஜில், she had a general knowledge but she did not have the specific knowledge. ஜென்ரல் நாலேஜ் என்ன? I know who you are. நீ யாருன்னு தெரியும், நீ பெரிய தேவகுமார், அற்புதம் செய்ய முடியும். ஆனால் அது பர்சனலாக மாற்ற வேணும். நீ எங்கேயோ யாருக்கும் அற்புதம் செய்கிறல்ல, நீர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர், இப்போ எனக்கு செய்ய வல்லவர். கையை வைத்து சொல்லுங்க, நீர் எனக்கு செய்ய வல்லவர், எப்பொழுது செய்ய வல்லவர். மார்த்தாளுடைய அந்த விசுவாசத்தை எடுத்துக்கொண்டே கல்லறைக்கு போறாரு. கல்லறைகிட்ட போய் கல்லை புரட்டுனப்போ தான் அவருடைய விசுவாசம் வெளிப்படுது. கல்லை புரட்டுனா நாருமேங்கிறார். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்தால் என்ன சொல்கிறீங்க? ஐயா நாருமேங்கிறீங்க. ஆண்டு சொல்லார், நாராது நாற்றத்தை நறுமணமாய் மாற்றுகிறவன் நானாக இருக்கிறேன். ராமாயணம் சொல்லலாமா? எவ்வளோ நாள் அது நாரி கடந்தாலும் இயேசு வந்தால் அந்த நாற்றத்தை நறுமணமாய் மாற்றுகிறவர் தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. அந்த கல்லறை அருகே நின்றார். மார்த்தாள் பயந்தாள், மரியாள் பயந்தாள். என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இயேசு அந்த கல்லறைக்கு அருகே நின்றார். சொன்னார், கல்லை புரட்டி தள்ளு என்று சொன்னார். அற்புதம் நடக்க முடியாது, அப்படி தடையா இருக்க கல்லை புரட்டி தள்ளு. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, கல்லை கொஞ்சம் புரட்டுங்கன்னு
நடக்கலன்னு சொல்லுங்க. கல்லை புரட்டுற வரைக்கும் அற்புதம் நடக்காது. வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய தடைக்கல் என்ன, அந்த பாறாங்கல் என்ன? இன்னைக்கு அந்த கல்லை புரட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, புரட்டுங்க, கொஞ்சம் சீக்கிரம் புரட்டுங்க. புரட்டுற வரைக்கும் அற்புதம் நடக்காது. கீழ்ப்படியாமை என்கிற கல், அவிசுவாசம் என்கிற கல், பயம் என்கிற கல், சந்தேகம் என்கிற கல், அந்த கல்லையெல்லாம் தள்ளு தள்ளு தள்ளு. புரட்டி தள்ளினா இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த கல்லை தள்ளாத வரைக்கும் அற்புதம் நடக்காது. நாகமானுக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவர் காத்திருந்தார். நாகமானுக்கு எலியா தீர்க்கதரிசி சொன்னார், ஏய் நாகமான், அந்த நதியில, யோர்தான் நதியில 7 தடவை முங்கி விழுறா. யார் தெரியுமா? நான் சீரிய ராணுவத்து தலைவன், நான் சீரிய ராணுவத்துடைய ராஜாவுக்கு ரைட் ஹேண்ட் மேன். என்னை போய் முங்குங்கிறியே. நான் டெய்லி குளிக்காதனாலே இல்லை, தீபாவளிக்கு குளிக்கிற ஆளு. இன்னைக்கு போய் என்னை போய் யோர்தானில் குளிங்கிறிய. நான் எதுக்கு குளிக்கிறது? நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். ஆமாம், வேலைக்காரெல்லாம் சொன்னாங்க, ஐயா அந்த தீர்க்கதரிசி வேற ஏதாவது பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் சொல்லியிருப்பீரேன். 1 லட்ச ரூபாய் சர்ச்சுக்கு காணிக்க கூட நான் கொடுத்துருப்பீரேன். ஆனால் உங்கள்கிட்ட சிம்பிளாக சொன்னார், தண்ணியில் முங்கி எந்திரினார். 7 இடம் முங்கி தான் பாரு என்ன ஆகுது. எல்லாம் சொல்கிறீங்க, சரி என்னமோ அப்படின்ட்டு முங்கினா. 6 இடம் முங்கி பார்த்து ஒன்றுமே ஆகலை. சார் 7வது இடம் முங்குங்க. ஆமாம், 7 இடம் முங்கினா அவருடைய சரீரம் ஒரு குழந்தை சரீரம் போல சுத்தமாய் மாறிட்டு. பக்கத்துக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் 6 தடவை முங்க வேண்டாம் சொல்லுங்க, ஒரே தடவை முங்கினா போதும் சொல்லுங்களேன். ஆமாம், நாகமான போல 6 தடவை 7 தடவை முங்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 தடவை முங்கி எந்திரிச்சிங்களா? கேளுங்களேன், பக்கத்தில் 1 தடவை முங்கி விட்டீர்களா? முங்காவிட்டால் இன்னைக்கு தண்ணி ரெடியாக இருக்கிறது. இன்னைக்கு முங்கினீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும். நான் சின்ன பெண்ணாக ஒரு அற்புதம் கேட்டேன். ஒரு ஆளுக்கு ரொம்ப நாளாக வாய் பேச முடியல, ஊமையாக இருந்தார். அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லி தண்ணியில் இறங்கினார். தண்ணியில் இறங்கினோடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டது. அவர் பேசினார். அவருடைய பெயர் கிறிஸ்டி என்று சொல்லப்பட்ட பெயர். ஞானஸ்தானம் எடுத்தோன்னே அவருடைய வாய் திறக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? யாருக்கு தெரியும், நீ ஞானஸ்தானம் எடுத்த உடனே உனக்கு வானம் திறக்கப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசுக்கு வானம் திறக்கப்பட்டது போல உனக்கு வானம் திறக்கப்படும். இதுவரை திறக்கப்படாத வானம், இதுவரை பதில் கிடைக்காத காரியங்கள் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே a miracle is on the way. ஒரு அற்புதம் உனக்காய் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ தான் அதை தாமதப்படுத்துகிறாய். இன்னமும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து பாவம் போக தண்ணீரிலே கழுவப்படும். ஞானஸ்தானம் எடுத்தோன்னா கண்ணில் இருக்க செதில்கள்லாம் கீழே விழுந்தது. உனக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தண்ணியில் முழுகு. ஞானஸ்தானம். ஏன் கர்த்தனை ஆசீர்வதிக்கல? இன்னும் தசமபாகம் கொடுக்கல. காணிக்க வந்து 50 ரூபா போடுறேன், 100 ரூபா போடுறேன், இவ்வளோதான் தசமபாகங்கிறேன். அதனால உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆமாம், உங்க 50 ரூபாய் வேண்டாம், 100 ரூபாய் வேண்டாம். ஆண்டு உங்ககிட்ட பிச்சை கேட்கல. ஆண்டு பிச்சைக்காரன் அல்ல. ஆண்டவனை ஆசீர்வதிக்கும்படி அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். Bring me your tithes into my storehouse. நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன்னுடைய விதையை கொண்டு வந்து விதைப்பா. நான் அந்த விதையை எடுத்து உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். நீ விதைச்சினா வீட்டில் பஞ்சம் இருக்காது. நீ விதைத்தினா உங்கள் வீட்டில் குறை இருக்காது. அந்த விதை சர்ச்சுக்களை உனக்கு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த விதை சர்ச்சுகளை. சர்ச்சு என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரி இல்லை, சர்ச்சுக்கு இருக்குது. கர்த்தர் கொடுத்துருக்கிற. நீ கொடுக்கலைனால் கொடுக்க வல்லவர் வானத்தின் பலகணிகளை திறந்து. அந்த விதையை நீ விதைப்பதற்கு காரணம், உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண. நீ கர்த்தருக்கு கொடுத்து பார், கடன் அடைக்கப்படும். நீ கர்த்தருக்கு கொடுத்து பார், வேலை உன்னை தேடி வரும். நீ கர்த்தருக்கு கொடுத்து பார், உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவா. நீ கர்த்தருக்கு கொடுத்து பார், உன்னை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பா. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கல்லை புரட்ட வேண்டிய கல்லை பிறகு டைம் ஆச்சு, முடிச்சேன். அந்த லாசருடைய கல்லறைக்கு நின்று ஆண்டு சத்தமிட்டார், லாசருவே வெளியே வான்னு சொன்னார். லாசருன் பேர் சொல்லாம இருந்தா அன்னைக்கு அந்த எருசலேம்ல இருந்த எல்லா கல்லறையும் திறந்திருக்கும். அநேகர் வந்திருப்பாங்க. அவர் உயிரோடு எழுந்தப்போ அப்படி கல்லறை திறந்த மாதிரி அன்னைக்கே திறந்திருக்கும். அதனால தான் கரெக்டாக பேரை சொல்லி லாஸ்ட்டுவேனார். ஏன்னா ஆண்டவர் பேரை சொல்லாமல் வெளியே வான்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் வெளியில் வந்திருப்பாங்க. இப்போ நிறைய பேர் ஆண்டுகிட்ட கோவிச்சிருப்பாங்க. என்ன ஆண்டவரே, மாமியார் இறந்துட்டான், எவ்வளோ சந்தோஷப்பட்டேன், இப்போ நீங்கள் போய் வெளியே வாங்கினா மாமியாரெல்லாம் வெளியில் வந்துட்டாங்களே, எவ்வளோ நாள் கஷ்டம்னு சொல்லி அழுதுருப்பாங்க. அதனால தான் நல்ல வேலை ஆண்டவர் பேரை சொல்லி லாசருவே வெளியே வானார். லாசரு வெளியே வந்தான். ஏமா இன்றைக்கு ஆண்டவர்
உன்னுடைய வீட்டருகே நின்று உன்னுடைய வாழ்க்கை அருகே நின்று சொல்லுகிறார், வெளியே வா, பிரச்சனை விட்டு வெளியே வா, வியாதி விட்டு வெளியே வா, கடன் தொலை விட்டு வெளியே வா, உன்னுடைய குடியை விட்டு வெளியே வா, உன்னுடைய உபத்திரவத்தை விட்டு வெளியே வா, உன்னுடைய எல்லா விதமான வேதனை விட்டு வெளியே வா. ஐ எம் டேக்கிங் யூ அவுட். உன்னுடைய குகையிலிருந்து ஆண்டு வெளியே எழுப்புகிறார். நான் போயிருக்கிறேன் எருசலேமில், லாசருடைய குகைக்கு போயிருக்கிறேன். லாசருடைய குகைக்குள்ளே சாதாரணமாக போக முடியாது, குனிஞ்சு போகணும். ஏன்னா ஒரு குகை, அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கணும். என்ன ஆச்சரியன்னா, அந்த குகை வழியாக எப்படி லாசரு மேலே வந்தான்னா, அவன் வேற கையெல்லாம் கட்டப்பட்டிருந்தது, முகம் சுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுனுடைய ஒரே கட்டளை மரித்த லாசருவை இந்த குகையிலிருந்து தூக்கி எடுத்து அந்த பூமியின் மேலே நிறுத்தியது. உன்னுடைய பாடுகளுடைய வேதனைகளுடைய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அந்த இயேசுவின் வார்த்தையில் உள்ள ஒரு வல்லமை, லாசருவே வெளியே வான்னு சொன்ன இந்த வார்த்தையின் வல்லமை உன் கட்டுகளை அவிழ்த்து உன்னை குகையிலிருந்து கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உன்னை நிறுத்தக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த வல்லமை இங்கே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டு உன்னை பார்த்து சொல்லுகிறார், கம் அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம், கம் அவுட் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். இந்த கட்டெல்லாம் அவிழ்த்துருங்க. ஆமாம், இன்னைக்கு உன் சரீரத்தில் கட்டதா இருக்குமானா, பிரேத செயலின் கட்டு, மந்திர கட்டு, எந்திர கட்டு, தந்திர கட்டு, ஏதாவது கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, ஆமாம் அருணா கயிறில் வேற ஏதாவது ஆமாம் தாயத்தை வச்சு கட்டினீங்கன்னா, இன்னைக்கு கத்திரிக்கோள் வச்சிருக்கிறோம், வேணும்னா கேளுங்க, இப்பவே கொண்டு வந்து கட் பண்ணி விடுறோம். ஆமாம் அதெல்லாம் அறுத்து எரிஞ்சு போடுங்க, அது உனக்கு உதவி செய்யாது. இயேசுனை சுகமாக்குற தேவன், இயேசு உனக்கு அற்புதம் செய்கிற தேவன். இன்றைக்கு அவருடைய உயிர்ப்பின் வல்லமை இங்கே இருக்கிறது. எழுந்து நிற்போமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நல்லா எழுந்து நின்று நல்லா 2 கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு கூட கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உங்களை இறங்கி உங்களை தொட்டு உங்களை சுகமாக்குற நேரம், உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நேரம். நல்ல விசுவாசத்தோடு 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இப்பொழுது உயிர்ப்பின் வல்லமை என் சரீரத்தில் இறங்கி வருவதாக கேளுங்க. இங்கே எழுந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் சரீரத்தில் எங்கே வியாதி இருக்கிறதோ, எங்கே வலி இருக்கிறதோ, எங்கே பிரச்சனை இருக்கிறதோ, எந்த இடம் உங்களுக்கு ஆமாம் பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களோ, மலட்டு கற்பனாங்க கையை வைத்துக்கொள்ளுங்க. காது கேட்கணாங்க கையை வைத்துக்கொள்ளுங்க. கண்ணில் பார்வை சரியால் என்னங்க கையை வைத்துக்கொள்ளுங்க. கட்டி இருந்தால் அந்த இடத்துல கையை வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் வல்லமை உங்கள் பேரில் இறங்கி வரப்போகிறது. இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. இது அற்புதத்தின் நேரம், இது விடுதலையின் நேரம், இது சுகமளிக்கிற நேரம். ஒரு கையை உங்களுடைய வியாதியுள்ள சரீரத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல பலவீனத்தோடு வியாதியோடு கீழே அங்கே வைத்துக் கொள்ளுங்க. இல்லை பொதுவான பிரச்சனையாக நெஞ்சு மேல கையை வைத்துக் கொள்ளுங்க. இடது கையை உங்க சரீரத்தில் வைத்து வலது கை அவருக்கு நேராக உயர்த்தி 2 நிமிடம் இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். வல்லமை இப்பொழுது மேல இறங்கி வருவதாக. ஆவி நிறைவே பெற்றிருந்த அந்நிய பாஷையில பேசுங்க. பரிசுத்த ஆவியான உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியான வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, வாக்கு கடங்காத அந்த பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற அந்த வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு கட்டு கிடையாது, அவருடைய வல்லமைக்கு அளவு கிடையாது. அளவு கடங்காத வல்லமை, அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், the exceeding greatness of his power. அந்த வல்லமை இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை உன் சரீரத்தில் இறங்கி வந்தா உன் கட்டுகளை அறுப்பார், வியாதிகளை சுகமாக்குவார், உன் பலவீனத்தை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார். மரித்து கிடக்கிறவருடைய சரீரத்தில் ஜீவனை கட்டளிடுவார், வல்லமை தருவார். நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிற நேரம், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நல்ல அந்நிய பாஷையில பேசி, இயேசுவே எப்பொழுது நம்முடைய உயிர்ப்பின் வல்லமை எனக்குள் இறங்கி வருவதாக, சுகமளிக்கிற வல்லமை எனக்குள் இறங்கி வருவதாக. நல்ல கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. எல்லாமே முடிந்தது என்றாலும் இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர்த்தெழும் அசைவீர். இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே,
அந்நிய பாஷைகளில் ஆவியிலே நிறைந்து ரபா பாபா பாபா பாரா இபாலா ரபா கபா ரபா ரபா ஷகலா பாமியா. Oh, Holy Spirit, come, 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 Holy Spirit. Rebe 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 raba katala raba shakala rabaya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஜீவனின் வல்லமை, உயிர்ப்பின் வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, சர்வ வல்லமை. ஓ ரிபா ரபா ரபா தந்தானாமா. நல்ல விசுவாசத்தோடு உங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான வேளையில கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கி வரப்போகிறது. இப்பொழுது உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம். Holy Spirit, I invite you, I welcome you. பரிசுத்த ஆவியானவரே, எப்பொழுதுமே வரவேற்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறேன். உம்முடைய வல்லமை வரவேற்கிறேன். உயிர்ப்பின் ஆவியானவரே, உயிர்த்தெழுந்த ஆவியானவரே, கட்டுகளை முறிக்கிற ஆவியானவரே, பலவீனங்களை மாற்றுகிற ஆவியானவரே, இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி வருவதாக. உம்முடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி வந்து சுகமாக்குவீராக. ஷபா லரா கபாலா கத்தானாமா. Come Holy Spirit, come Holy Spirit, come Holy Spirit, come Holy Spirit. வாங்க 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 வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். கர்த்தருடைய ஆவியான பலமா இறங்கி வருகிறார், பலமா இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். சரீரத்தினுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தாங்க முடியாத அளவிற்கு அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எங்கிருந்தால் எங்கிருந்தால் இயேசுவை தொடுகிறார். மகனே, என்னோட பிரச்சனை முடிந்தது, என்னோட பிரச்சனை முடிந்தது. இன்று இயேசுவை தொட்டு சுகமாக்குகிறார். ரிஷி 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 ஹா ரஹா ரெக்கே ரெஹே ரந்தானாமா. யூத கோத்திரத்தின் ராஜ சிங்கம் வெற்றி வேந்தனாய் நடுவில் கடந்து வருகிறார். எச்சிக்கிற முழக்கத்தோடு நடுவில் கடந்து வருகிறார். இனி வியாதி நீங்க சுகமாயிரு, வேதனை நீங்க சுகமாயிரு. மகா ஹத்துரா மகா ரெஹே ரக்கபா லத்தானாமா ரக்கோ கோ 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 ஷே ரந்தானாமா. பிசாசின் கிரியை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன், சத்துரு கிரியை காலிங்களே போட்டு மிதித்து நசுக்கியவர். வல்லமை கடந்து வருகிறது, வல்லமை கடந்து வருகிறது, வல்லமை கடந்து வருகிறது. முடியாதீர்கள் முடியும், நடக்கால் நடக்கும், ஆகாதீர்கள் ஆகும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். சரீரத்திலே பரலோகத்தில் ஒரு தெய்வீக சக்தி இறங்கி வருகிறது. ஹீலிங் 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 ஹீலிங். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. கட்டுகள் முறிவதாக, கட்டிகள் கரைவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக. பொல்லாத ஆவியை, நீண்ட நாட்கள் பலவீனப்படுத்துகிற அந்த காற்றின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பில்லி சூனிய மந்திரவாத அந்தகார சக்தி வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு ஜனத்தை விட்டு வெளியேற கட்டளையிடுகிறேன். In Jesus name, be set free. லாசருவே வெளியே வா என்று சொன்ன தேவனுடைய நாமத்தினாலே இப்பொழுது பிரச்சனை விட்டு வெளியே வா. Come out, come out, come out. சுகமடைவாயா, விடுதலை பெற்றுக் கொள்வாயா. நாளை முழுவதும் அற்புதங்கள் நடக்கிறது. நாளை முழுவதும் கர்த்தர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பிரச்சனைகள் மாறுகிறது. செவிட்டு காதுகளை திறக்கிறார். உன் சரீரத்தை தொடுகிறார். உன்னுடைய சரீரத்துல மலட்டு கர்ப்பமா இருந்தா உன் சரீரத்துல கையை வைத்துக்கொள். உனக்கு குழந்தை பிறக்க முடியாது டாக்டர் சொல்லியிருந்தா உன்னுடைய கற்பத்து மேல கையை வைத்துக்கொள். கட்டி இருக்குன்னா கையை வைத்துக்கொள். வியாபாரம் மந்தமா இருக்குது, கடன் தொலைனா இருதயத்து மேல கையை வைத்துக்கொள். மலட்டு தன்மைகளை மாற்றுகிறவர்,
மரித்ததை உயிரோடு எழுப்புகிறவர். இந்த வல்லமை புழு மேல் இறங்கி வருவதா. நல்லா 2 கையும் உயர்த்தி பேச ஆரம்பிங்க. உங்க சூழ்நிலைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. பிரச்சனைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. எது முடியல சொன்னீங்களோ இன்னைக்கு அது முடியும்னு சொல்லுங்க. பேசு, சபையை பேசுங்க. பாடலை பாட போகிறோம். நீங்க நல்லா வாயை தந்து தீர்க்கதரிசனம் உரைக்க போகிறீங்க. நீங்க கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுங்க. என்னுடைய வீடு கட்டப்பட போகிறது, தடைகள் மாறுகிறது, இயேசு நாமத்தின் வீடு கட்டப்படுவதாக சொல்லுங்க. உன் புருஷன் குடிகாரனாண்டு ரட்சிக்கப்பட புருஷன் குடியை விட்டு மனம் திரும்புவான், ரட்சிக்கப்படுவார், ஆலயத்துக்கு வருவான்னு சொல்லுங்க. உன் பிள்ளை மனம் திரும்பலைன்னா என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுங்க. ஏதெல்லாம் குடும்பத்தில் இதுவரைக்கும் நடக்கலையோ இப்ப வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. ஒரு வாய் கூட அமைதியா இருக்க வேண்டாம். எல்லா வாய்கள் திறக்கப்படுவதாக. பேசு, பேசு. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அவங்க பாடட்டு, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதாக, மரித்தவர்கள் ஜீவன் பெறுவார்களா, வியாதிகள் சுகமடைவதாக, நிலைமைகள் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. Release the miracles, release the healing. Jesus, பேசுங்க, பேசுங்க. எல்லா தீர்க்கதரிசன உரையுங்க. இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் பெற்றுக் கொள்ளும் இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுப்பிடும் நாட்கள். இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள். இது கோணல்கள் யாவும் வார்த்தைகளை பேசு. நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறி